வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாத்துக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வாத்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக 3 கிலோ. அதுக்கு ஏற்ற வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 7 தக்காளி போல் கட் பண்ணி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இது எல்லாமே நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். வரமல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, வரமிளகா, மிளகு. நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வறுத்து அரைக்கிறதோட சரிதான். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவெல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமல்லியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கறியை தாளித்து விட்டுறலாம். அதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வாத்துக்கறி ஹீட்டு, அதனால் அதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெறும் சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கறியை ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. நம்ம அந்த டைத்தில் கறி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கறி போட்டு நல்லா வணக்குறோம். நல்லா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணணும். இப்போ வாத்துக்கறி ஒரு கவுச்ச ஸ்மெல் அடிக்கும். அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கிறோம். நிறைய ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கிடுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், தயிர் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறோம். வாத்துக்கறி சாஃப்டாகிறதுக்காக தான் தயிர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி கொஞ்சம் இதோட நல்லா வேக விட்டுட்டு கறி கொஞ்சம் நல்லா உருண்டு திரண்டு வரும் பார்த்திங்களா, அந்த டயத்தில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச மசாலாவை அரைக்க போகிறோம். பாருங்கள், கறி நல்லா உருண்டு திரண்டு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதிலேயே மிளகாத்தூள், மல்லித்தூள், மல்லி எல்லாம் போட்டிருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் எதுவும் வேண்டாம் நம்மளுக்கு. அடுத்து அந்த ஸ்மெல்லுக்காக கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கறிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். வாத்துக்கறி வேக லேட்டாக தான் ஆகும். குக்கரில் நம்ம போட்டு அரிசி கழுவுன தண்ணியில் ஊற்றிருக்கேன். குக்கரில் நம்ம போட்டு வேக வைக்கிறதோட இப்படியே வேக வச்சா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் வேகணும். ஒரு 3/4 மணி நேரமாவது நம்ம வேக விடணும். தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணி. இப்போ பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. வெந்து குழம்பு ரெடி. நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்லாம்.
அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.